வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னையில் உள்ள சென்னை அரசு அருங்காட்சியகத்தை பற்றிய ஒரு சிறப்பான வழிகாட்டுதலாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்க போகிறது. எப்படி நமது சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு செல்வது, சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு சென்றவர்கள் எங்கே சாப்பிடுவது, எங்கே தங்குவது என்பதை பற்றிய ஒரு முழுமையான வழிகாட்டியாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால மக்களே ஒரு லைக்கை பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சென்னை அரசு அருங்காட்சியகம் இந்தியாவில் மிகவும் பிரபலமான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். பழங்கால கலைப்பொருள்களின் வளமாக சேகரிப்பதற்கு பெயர் பெற்ற இந்த அருங்காட்சியகம் வரலாற்று ஆர்வலர்களுக்கு ஒரு பொக்கிஷமான இடமாக இருக்கிறது. 1851ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இது இந்தியாவில் வெண்கலங்கள், விலங்கியல் மற்றும் தொல்பொருள் சேகரிப்புகள் உள்பட பல்வேறு வகையான கண்காட்சிகளை கொண்டுள்ளது. இந்த பகுதியின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் ஆர்வமுள்ள எவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடமாக சென்னை அரசு அருங்காட்சியகம் இருக்கிறது. சென்னை அரசு அருங்காட்சியகம் எழும்பூரில் மையமாக அமைந்துள்ளது. இதனால் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எளிதாக இந்த அருங்காட்சியகத்தை அணுக முடியும். குறிப்பிடத்தக்க அடையாளங்கள் மற்றும் போக்குவரத்து மையங்களுக்கு அருகாமையில் உள்ள இந்த அருங்காட்சியகம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இருவருக்கும் வசதியாக உள்ளது. கலாச்சார பயணத்தை திட்டமிடுபவர்களுக்கு அருங்காட்சியகத்தின் மைய நிலை தமிழ்நாட்டின் வளமான வரலாற்றை ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது. சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு வருவதற்கு எந்தெந்த வழிகளில் வரலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். முதலில் சாலை வழி. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எழும்பூருக்கு பொது பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படுகின்றன. சென்னை மத்திய நிலையம் மற்றும் சென்னை அரசு அருங்காட்சியகம் செல்லும் பாதை போன்ற முக்கியமான இடங்களிலிருந்து பார்வையாளர்கள் எளிதாக பேருந்தை பிடிக்கலாம். இது பொது போக்குவரத்தை விரும்புவோருக்கு வசதியாக அமைகிறது. தனியார் போக்குவரத்தை விரும்புவோருக்கு டாக்ஸிகள் மற்றும் ரைட் ஷேர் சேவைகள் சென்னையில் பரவலாக கிடைக்கின்றன. இரண்டாவது ரயில் வழி. அருங்காட்சியகத்திற்கு அருகில் உள்ள ரயில் நிலையம் எழும்பூர் ரயில் நிலையம். இது சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. ஆதலால் ரயிலில் வரும் பயணிகள் ஒரு குறுகிய ஆட்டோ சவாரி மூலம் இந்த அருங்காட்சியகத்திற்கு நடந்து செல்லலாம். மூன்றாவது விமான வழி. பார்வையாளர்கள் சென்னை சர்வதேச விமான நிலையம் வழியாக சென்னையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தை அடையலாம். இது விமான நிலையத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது. வழக்கமான உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் நகரத்தை முக்கிய இடங்களுடன் இணைக்கின்றன. அடுத்ததாக சென்னை அரசு அருங்காட்சியகத்துக்கு வந்தவர்கள் எங்கெங்க தங்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அருங்காட்சியகத்திற்கு அருகில் உள்ள தங்குமிட விருப்பங்கள் ஆடம்பரமான ஹோட்டல்கள் முதல் வசதியான பட்ஜெட் தங்குமிடங்கள் வரை வேறுபடுகின்றன. தாஜ், கன்னிமாரா போன்ற சொகுசு ஹோட்டல்கள் சிறந்த சேவையையும் சிறந்த உணவையும் வழங்குகின்றன. அதே நேரத்தில் தி பார்க் சென்னை ஒரு மைய இடத்தில் நவீன வசதிகளை வழங்குகிறது. பட்ஜெட்டை விரும்பும் பயணிகளுக்கு எழும்பூரில் உள்ள விருந்தினர் மாளிகைகள் மற்றும் பூட்டிக் ஹோட்டல்கள் மலிவு விலையில் சுத்தமான அடிப்படை வசதிகளை வழங்குகின்றன. இந்த பகுதியில் உள்ள பல தங்குமிடங்கள் முக்கிய பகுதிகளிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் தான் உள்ளன. இந்த நகரத்தை எளிதாக ஆராய விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற இடமாக சென்னை அருங்காட்சியகம் அமைகிறது. அடுத்ததாக சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு வந்த பயணிகள் எங்கே சாப்பிடுவது என்பதை பற்றி பார்க்கலாம். அரசு அருங்காட்சியகத்திற்கு அருகில் உள்ள பார்வையாளர்கள் பல்வேறு வகையான உணவு வகைகளை அனுபவிக்கலாம். சரவண பவன் தோசை, சாம்பார் போன்ற உணவுகளுடன் காப்பர் புகைப்போக்கி அதன் சுவையான கபாப்கள் மற்றும் கறிகளுடன் வட இந்திய உணவுகளில் சுவைகளையும் இங்கு வழங்குகிறது. மிகவும் சாதாரணமான அனுபவத்திற்காக எழும்பூரில் உள்ள தெரு வியாபாரிகள் இட்லி, வடை மற்றும் புதிதாக தயாரிக்கப்பட்ட வடிகட்டி காபி போன்ற உள்ளூர் உணவு வகைகளுடன் விரைவான உணவையும் வழங்குகிறார்கள். அடுத்ததாக சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் சராசரி செலவை பற்றி பார்க்கலாம். சென்னையில் உள்ள இந்த பிரபலமான அரசு அருங்காட்சியகத்தை பார்வையிட நுழைவு கட்டணமாக சராசரியாக ரூபாய் 82 மட்டும் பட்ஜெட்டாக எதிர்பார்க்கலாம். தங்குமிடம் மற்றும் உணவு மாறுபடலாம். ஆனால் ஒரு சாதாரணமான பட்ஜெட் மற்றும் ஒரு நாளைக்கு 5000 முதல் 8000 வரை வசதியான தங்குதல் மற்றும் உணவு மற்றும் போக்குவரத்துக்கு இருக்கலாம். விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து டாக்ஸி சேவைகள் கூடுதல் செலவாகும். ஆனால் பொது போக்குவரத்து விருப்பங்கள் செலவுகளை குறைக்க உதவும்.
அடுத்து சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு வரும் பயணிகளுக்கு சில ஆலோசனைகள். நவம்பர் முதல் பிப்ரவரி வரையில் குளிரான மாதங்கள் இங்கு வருவதற்கு ஏற்ற நேரமாகும். இந்த மாதங்களில் வானிலை இனிமையாக இருப்பதால் அருங்காட்சியகம் மற்றும் அதன் அருகில் உள்ள சுற்றுலா தலங்களை ஆராய வசதியாக இருக்கும். வார நாட்களில் கூட்டம் குறைவாக இருக்கும். அமைதியான அனுபவத்தை நீங்கள் விரும்பினால் இது மிகவும் சிறப்பான நாட்களாகும். அட்டை மூலம் பணம் செலுத்தும் வசதி எப்பொழுதும் கிடைக்காது என்பதால் டிக்கெட்டுகள் மற்றும் சிறிய கொள்முதல்களுக்கு பணத்தை கையோடு எடுத்து செல்லுங்கள். நீங்கள் அடிக்கடி நடக்க வேண்டியிருப்பதால் வசதியான ஆடைகள் மற்றும் காலணிகள் அணியுங்கள். சில பகுதிகளில் புகைப்படம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் சில காட்சியகங்களில் அனுமதி தேவைப்படலாம். கூட்ட நெரிசலையும் மதிய நேர வெப்பத்தையும் தவிர்க்க அதிகாலையில் உங்கள் வருகையை திட்டமிடுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. நீங்கள் நமது சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு சென்றிருக்கிறீர்களா என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பல சென்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.